தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆனா இந்தியாவில் இருக்க நடிகைகள் இது சார்ந்து இப்போ பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நடிகைகள், அதுவும் சவுத் இந்தியன் மூவிஸில் நடிக்கிற நடிகைகள் கூட, ஏங்க இந்துவுக்கு இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ அநீதி நடந்துட்டு இருக்கு, யாரும் வாய் திறக்க மாட்டீங்கன்னு அவங்க இந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. மற்ற விவகாரங்கள் சார்ந்து அவங்க பெருசாக பேசி நான் பார்த்ததில்ல. பட் இந்த விஷயத்தில் அவ்வளோ பெரிய ஷவுட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஏற்ற மாதிரியே பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கு பாருங்க கொடுமை. இதை பற்றியும் நம்ம இந்திய அரசு மிகப்பெரிய விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உச்சபட்ச கலேபர களமாக பங்களாதேஷ் இருந்துட்டு இருக்கா. இந்த நாட்டில் வர்ற பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் வர நடக்க போகுது. ஆனால் என்ன, இந்த ஷேக் ஹசீனா இருக்காங்களே, அந்த நாட்டோட பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற முதல் எலெக்ஷனு இந்த பிப்ரவரி மாதம் நடக்க போகிறது தான். இந்த எலெக்ஷனில் ஹசீனாவோட பார்ட்டியை சேர்ந்த யாருமே போட்டி போட முடியாதுங்க. பிகாஸ் அவங்களோட அவாமி லீக் பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டியவே பேன் பண்ணிட்டாங்க. இல்லைங்க நீங்கள் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அங்கே நடந்துட்டு இருக்க இடைக்கால அரசு யார் தலைமையில் நடந்துட்டு இருக்கு. ஹசீனா மேலே அங்கே இருக்க முகமது யூனுஸ் அவர்களுக்கு, அந்த இடைக்கால அரசோட தலைவர், அவருக்கு எவ்வளோ கடுப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். தாரிக் ரஹ்மான் இப்போதைக்கு டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பர்சன் தான். இந்த பர்சன் தான் ஹசீனாவோட முக்கியமான எதிரி. வேற நல்லா ஞாபகம் வச்சுங்க மக்களே, மிகப்பெரிய எதிரி இவருக்கு ஹசீனா பொறுத்த வரைக்கும். இவரோட பிஎன்பி அப்படின்ற பார்ட்டி ஒன்று, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிங்க. இந்த பார்ட்டியோட இப்போதைய தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பர்சன் தான். இவர் கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கு பிற்பாடு பங்களாதேஷ்க்கு வந்திருக்காரு. இப்போ இவர் வந்திருக்கிறது இந்திய அரசு எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்றதான் பெரிய கேள்வியா இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க நாங்கள் எதிர்பார்க்கறது பங்களாதேஷ்ல ஒரு நல்ல தேர்தலை தான், எந்த விதமான முறைகேடும் இல்லாமல் ஒரு நல்ல தேர்தல் எதிர்பார்க்குறோம். அதுக்கு இந்திய அரசு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ப்ரோ, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு இவருன்னு அவ்வளோ பெரிய பர்சன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் தாங்க. போப்போ உங்களுக்கே புரியும் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இவர் பங்களாதேஷ்குள்ளே வந்தாரா 15 வருஷத்துக்கு பிற்பாடு வந்தது என்ன வரவேற்புன்றீங்க. மக்கள்லாம் சாரசாரியாக ஒன்று சேர்ந்து இவர் அந்தளவுக்கு வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட் ஷோ, இவர் வந்து இறங்கினதுமே ரோட் ஷோ ஆரம்பிச்சிட்டாரு. சாலை முழுக்க மக்கள் தான். எங்கே பார்த்தாலும் இவரோட பார்ட்டி ஃப்ளாக் இருக்குல்ல, அதுதான் எல்லாருமே எடுத்து அதை காண்பிச்சபடியே இருந்தாங்க. தாக்கா முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைக்க இவர் மட்டும் காரணம் இல்லை, அவரோட அப்பாவும் தான். அவரோட அப்பா யார் தெரியுமா? பங்களாதேஷை இதுக்கு முன்னாடி ஆண்ட பிரசிடென்ட், அதிபர், ஓகேவா, அவரோட பையன் தான் இவர். அவர் பேர் ஜியாவுர் ரஹ்மான்னு சொல்லுவாங்க. யார்? இவரோட அப்பா பேர். 1977 ஆரம்பிச்சு 1981 வரைக்கும் அவர் தான் பங்களாதேஷை பிரசிடென்ட்டாக ஆண்டுகிட்டு இருந்தார். இவர் தான் அந்த பிஎன்பி பார்ட்டி இருக்குல்ல, அதை நிறுவனதும். அப்பேற்பட்ட ஒரு தலைவராக இருக்காரு அவரோட அப்பா. அவர் தவறிட்டாருங்க. அப்பவே அவரோட அந்த நினைவிடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நேரில் போயிருக்காரு. முதல் வேலையாக இவர் பங்களாதேஷ் வந்ததும் ரோட் ஷோ முடிச்ச கையோடு அவரோட அப்பாவோட அந்த நினைவிடம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அங்கே சில அஞ்சலிலாம் செலுத்தி முடிச்ச பிற்பாடு தான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சாரு. இவரோட அப்பா முன்னாள் அதிபர்னு சொன்னா, இவரோட அம்மா யார் தெரியுமா? பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர், எப்படி முதல் பெண் பிரதம மந்திரி இவரோட அம்மா. அவங்க பேரு கலிதா ஜியா. ஸோ அப்பா எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு, அம்மாக்கு எந்த அளவு அரசியல் செல்வாக்கு பாருங்க. அப்பேற்பட்ட பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர் தான் இந்த தாரிக் அவர்கள். இவர் பங்களாதேஷ்க்கு வந்து என்னென்ன பண்ணார்னு சொன்னல, இதில் நீட்சியா இன்னொரு விஷயமா பண்ணாப்ல. ஆஸ்மான் ஹாதி, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு பர்சன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ் 10 எரிய ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட ஹாதியோட அந்த புதைக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த கிரேவ் சைட்டுக்கு நேரில் போனாருங்க. ஸோ இதுலேருந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் இவர் எந்த அளவுக்கு கீனாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு ஹார்டிக்கு அஞ்சலி செலுத்தினாப்புல. அதுக்கப்புறம் ஹார்டியோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, இதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் முழுக்க எந்த பக்கம் திரும்ப போகுது? எஸ், எக்ஸாக்ட்லி தாரிக்கோட பக்கம் தான் திரும்ப போகுது. தாரிக் எதுக்காக 17 வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷ் வரணும்? அங்கேயே இருந்திருக்கலாமே. அதிபரோட புள்ளெல்லாம் சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2008 வருஷம் இந்த ஹசீமா அவர்களோட அவாமி லீக் பார்ட்டி இருக்குல்ல, பெரிய வெற்றியை பதிவு பண்ணுறாங்க பங்களாதேஷில். எந்த அளவுக்குன்னா, அவங்க ஆட்சியை ஃபுல்லாக இதுக்கப்புறம் நிர்வகிக்க போகிறாங்க. அவங்க யாரை நினைச்சாலும் அவங்கள என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவரில் மேலே உக்காந்துட்டாங்க.
இதுல தாரிக்கு சரியான பயம், பயங்கர பயம். ஆஹா, இங்க இருந்து நம்ம கதையை முடிச்சிடுவாங்க, இங்க இருக்க அஃபிஷியல்ஸை வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணி கதையை முடிச்சிடுவாங்க, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் எக்ஸல்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே நாடு கடத்திக்கிறது. எங்க லண்டனுக்கு போயிட்டாப்புல அந்த டைம்லயே. இவர் மேல 84 கேசஸுங்க. ஸோ அவர் மட்டும் பங்களாதேஷ்ல இருந்திருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுல கரப்ஷன், பிரைபரி, மணி லாண்டரிங், அப்புறம் இல்லீகல் அக்யூசேஷன் ஆஃப் வெல்த், கிரனேட் அட்டாக்ஸ்னு இன்னும் எண்ணற்ற வழக்குகள் அந்த ஒரு பர்சன் மேல. இவ்வளவு வழக்குகள் போடப்பட்டுச்சா இதை பத்திலாம் பிஎன்பி என்ன தெரியுமா சொல்லுச்சு? அதான் அந்த நபரோட பார்ட்டி. ஏங்க இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியா பொய்யான குற்றச்சாட்டுகள் அடிக்கிருக்காங்க. எங்களை பழியவன காண்டுங்க, அதனால தான் ஹசீனா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்றாங்கன்னு அப்படிலாம் பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2024 அவாமி லீக் கவர்மெண்ட் என்ன ஆச்சுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுதா. அதுக்கப்புறம் தான் ஷேக் ஹசீனா இந்தியா வந்து தஞ்சம் புகுந்தாங்க. இந்த கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, சரி ஹசீனாவே இங்க இல்ல, தாரிக் இதுக்கப்புறம் நாம எதுவுமே ரிலீஃப் பண்ணாம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு தாரிக் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள், வழக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்டுச்சோ எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அது குவாஷே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல பல பேரும் தாரிக் பக்கம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு தாரிக். அடுத்து இதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. இது அமர்ந்துட்டு இருக்காருல தாரிக் தான் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, ஓட்டர் ஐடி. இப்போ நமக்குலாம் வாக்காளர் அட்டைன்னு ஒரு விஷயம் இருக்குமா? வாக்காளர்கள் பட்டியலில் நம்ம பேர் இருக்குமா? நம்மளை குடிமக்களாக பார்ப்போமா? ஓகே, அந்த விஷயம் ஒரு கிடையாது இன்னும். ஏன்னா 17 வருஷம் எக்ஸலாக இருந்த ஒரு பர்சன் திரும்ப உள்ளே வந்திருக்காருல. ஸோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் தன்னோட பேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பாருங்க, அதை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவரோட மகள் ஜைமா ரஹ்மான் இவங்களும் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பங்களாதேஷோட எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, அவங்க இந்த 2 பேரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது சார்ந்த இறுதி முடிவை சில மணி நேரங்களில் எடுக்க போறதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம். எங்க கோர்ட் ஒரு பக்கம் பச்சை கொடி காமிச்சாச்சு, இவர் மேல இந்த கேஸ் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பா லிஸ்ட்ல ஒரு பேர் வந்துடும். எலெக்ஷன் 2 மாசம் இருக்கிறத முன்னிட்டு அவர் எந்த அளவுக்கு வேகமா ஓடணும் எலெக்ஷன் ஜெயிக்க, அதுவும் நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. இதுக்கு மத்தியில ஷேக் ஹசீனா இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை போச்சு பார்த்தீங்களா, அது சார்ந்து ஒரு வீடியோவே வெளியிட்டு இருந்தாங்க. அதுல கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் அடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நான் பங்களாதேஷ்குள்ள இல்லை அப்படின்னாலும் நான் தான் இந்த நாட்டோட தலைவி, மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட்ல யாருமே இல்லைன்ற மாதிரி தான் ஹசீனாவோட செயல்பாடு இருக்கு. ஆனால் ஹசீனாவுக்கு வங்கதேசத்தில் எந்த அளவுக்கு தீர்ப்புகள் விதிக்கப்பட்டிருக்கு, அவங்க உள்ள போனால் காலின்ற மாதிரி தான் அவங்க நிலைமை இருக்கு. எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஹசீனா இருக்கிற வரைக்கும் இவரால் நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியல. ஹசீனா வெளியே வந்த உடனே இவருக்கு சுதந்திரம் அங்கே வந்தாச்சு பாருங்க பங்களாதேஷ்குள்ளேயே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல பேரை சேர்க்கறது சார்ந்து அவர் சில ப்ராசஸ்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்கான்னு சொன்னல, அந்த காட்சியை நீங்களே பாருங்க. யார் வந்தாலும் சரி போனாலும் சரி பங்களாதேஷ்ல இந்த வன்முறைகளை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. இந்த ஃபரித்பூர்ல ஜெலா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. அதோட 185வது ஆண்டு விழா முன்னிட்டு ஒரு பெரிய மியூசிக் ஈவெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜேம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பங்களாதேஷை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ராக் மியூசிஷியனுங்க. இவர் தான் ஒரு கான்சர்ட் அங்கே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்சர்ட்டை ஆரம்பிக்கிற டைமில் ஒரு மாப் அட்டாக்கு உள்ளே பூந்து சர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போடப்பட்ட அந்த பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தூக்கி வீசுறாங்க, கற்களை எடுத்து வச்சு அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 பேர் காயம்பட்டிருக்காங்க. இந்த கான்சர்ட் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே 25 பேர் காயம்பட்டிருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா 15லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸுங்க. அதாவது கண்மூடித்தனமா எல்லாருமே கற்களை வீசி அடிக்கிறது, சேரை தூக்கி அடிக்கிறது, இது போல கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. அந்த என்டையர் ஷோவை ஒரு இடத்துல கால் ஆஃப் பண்ணப்பட்டுருந்துச்சு. வேணாம், இது வேண்டாம், இவ்வளோ மாப் அட்டாக் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம என்னத்தை பண்ண முடியும் அப்படின்ட்டு.
ইতিমধ্যে দুই পক্ষের ভিতরে একটি ব্যাপক সংঘর্ষ শুরু হয়ে গেছে দর্শক। আপনারা দেখতে পাচ্ছেন ইতিমধ্যে দুপক্ষের মধ্যে জেলা স্কুলের ছাত্ররা কিন্তু দীর্ঘ সময় তারা কন্ট্রোলে রেখেছিল, কিন্তু ঠিক এই মুহূর্তে তারা ধৈর্যর বাঁধ ভেঙে তারা কিন্তু তাদেরকে আত্মরক্ষার জন্য বিভিন্নভাবে তারা প্রতিরোধ করার চেষ্টা করছে। জেলা স্কুল ছাত্র যারা আছে তারা কিন্তু তাদের আত্মরক্ষার জন্য বিভিন্নভাবে চেষ্টা করছে আত্মরক্ষা করার জন্য। এখন তারা শেষ পর্যন্ত তাদেরকে বাইরের যে দর্শনার্থীরা ছিল তাদেরকে প্রতিরোধ করার জন্য তারা নিজেরাই সর্বদা চেষ্টা করে যাচ্ছে। আইন শৃঙ্খলা সর্বোচ্চ চেষ্টা করেছে এই দর্শনার্থীদের, বাইরে যারা দর্শনার্থীরা এই প্রথম যারা এটা শুরু করেছে এই ঝামেলাটা, তাদেরকে ব্যাপকভাবে চেষ্টা করেছিল তাদেরকে থামানোর জন্য। তাদেরকে পারে না, এইমাত্র আমার গায়ে এসব একটি হিট লাগলো। এখন অর্ডার দিয়ে দিয়েছে যে গেট খুলে দেওয়া হোক এবং বাহিরের যারা এই উচ্ছৃঙ্খলা করেছে তাদেরকে প্রতিরোধ করা হোক, এমন একটি ঘোষণা আমরা মাত্র পেলাম। রাস্তায় লাইট মারেন, রাস্তায় ফোকাস দেন, আমরা দেখে রাখবো এদের, এই ছোট লোকদের, এই বস্তির পোলাপানকে দেখে রাখবো আমরা। যারা জেলা স্কুলে ভর্তির যোগ্যতা নাই, জেলা স্কুলকে হিংসা করে, অসুবিধা নাই, তারা প্রোগ্রাম বন্ধ করছে। আমরা ইনশাল্লাহ দেখাই দিব যে এত ন্যাক্কারজনক মানুষ থাকতে পারে, আমাদের ধারণা ছিল না। இந்த கலையபுரம் பத்தாதுன்னு ஒரு மதராசா இந்த ஹஸ்னாபாத் பகுதியில் இருக்கிறது, அதுக்கு அருகில் ஒரு பெரிய வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குங்க, எக்ஸ்ப்ளோஷன். ஆக்சுவலாக 4 பேர் இது வரைக்கும் காயம்பட்டிருக்காங்க, அதில் 2 சின்ன சின்ன பசங்க வேற. இப்போ உள்ளூர் மீடியாக்கள் என்ன தெரியுமா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நியூஸு? ஏங்க இந்த வெடிப்பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல்ஸு, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸு, இதெல்லாம் இந்த மதராசா சார்ந்து கைப்பற்றப்பட்டிருக்குங்க, சீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு அவங்க செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பங்களாதேஷை பேஸ் பண்ணி என்ன தெரியுமா பெரிய தலைவலியே, அங்கே மெஜாரிட்டி எந்த பக்கம் சப்போர்ட் இருக்கோ அந்த தரப்புக்கு ஆதரவாக தான் செய்திகள் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு எதிராக செய்திகள் நிறைய வளம் வந்துட்டே இருக்கும். இப்போ அதுதான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. போலீஸ் கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இல்லைங்க மீடியாவில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்க, டீப்பாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த மதராசா சார்ந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலாக கைப்பற்றப்பட்டுச்சா இல்லையான்ற உண்மை தெரியும்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மதராசா பேஸ் பண்ணி சொல்லணும்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மொத்தம், இந்த ஒரே ஒரு மதராசாவில் பேஸ் பண்ணி மட்டுமே. இது ஒரு பக்கமா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்களா, இன்னொரு பக்கம் ஜஸ்டிஸ் ஃபார் ஹதி, இந்த பர்சனோட படுகொலைக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு இன்னும் பங்களாதேஷ்ல குரல்கள் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமா. இந்தியா வரைக்கும் இந்த பங்களாதேஷ் இஷ்யூ பெருசா தெரிய வர காரணமே அந்த ஒரு ஹிந்து நபரை கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் எந்த அளவுக்கு ப்ரூட்டலாக நடந்துச்சுன்னு நாம இதுக்கு முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். இதை தொடர்ந்து இன்னொருத்தனையும் கொண்டிருக்காங்க. இந்த ஸ்கிரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் அம்ரித் மோண்டால் என்கிற சாம்ராத். இவர் இந்த சென்ட்ரல் பங்களாதேஷ் பகுதியில் வச்சு கொல்லப்பட்டிருக்காரு. போலீஸ் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க ஏதோ இவர் ஹிந்துன்ற ஒரே காரணத்துக்காக தான் பல பேர் சேர்ந்து இவரை கொண்டுட்டதா பல பேர் சொல்றாங்க. அது உண்மை கிடையாதுங்க. இவர் இந்த ஆட்கள் கிட்ட மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. ஒரு கிரிமினல் கேங்கோடு தொடர்பு பட்ட நபர் தான் இவர். அவங்களுக்குள்ளதே பிரச்சனை வந்திருக்குங்க, அதில் யாரும் போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க. ஸோ இந்துன்ற ஒரே காரணத்துக்காக இவர் கொல்லப்படலைன்ற விஷயத்த அழுத்தம் திருத்தமா திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்திய அரசு அவங்க சொல்ற விளக்கத்தை பெருசா ஏற்கல. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுங்க மக்களே. பங்களாதேஷோட இப்போதைய இடைக்கால அரசு இருக்குல்ல, அது இந்திய அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? அந்த இடைக்கால அரசு கீழே வர்றதா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் அவங்க சொல்றத
ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. நம்ம இந்திய அரசு இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? பங்களாதேஷில் இருக்க மைனாரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க ஆபத்தான நிலைமையில தான் இருக்காங்க. நம்ம இந்திய அரசு சொல்கிற விஷயம் இது தகவல் கிடையாது, அவங்க சொல்லியிருக்க விஷயம். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் இவங்களுக்கு எதிராக அவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. இது ஒரு மிகப்பெரிய கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்குங்க. 2900 வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸு. எப்படி இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு வயலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் இந்த இன்டீரியம் கவர்மெண்ட் இருக்குல்ல, முகமது யூனிஸ் தலைமையில், இந்த கவர்மெண்ட்ல மட்டுமே நடந்திருக்க விஷயம் சொல்றாப்ல, இந்த ஆட்சி காலத்துல மட்டுமே. அதுவும் 2900. இந்த பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த இடைக்கால அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்தியாவுக்கு எதிராக நரேட்டிவை செட் பண்றதுக்காக நிறைய ஃபால்ஸான விஷயங்களை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்ம கவர்மெண்ட் இப்ப சொல்லியிருக்கு. Has been or should be and is today the unremitting hostility against minorities in Bangladesh, including Hindus, Christians and Buddhists at the hands of extremists, is a matter of grave concern. We condemn the recent gruesome killing of a Hindu youth in Mymensingh and expect that the perpetrators of the crime would be brought to justice. Over 2,900 incidents of violence against minorities, including cases of killings, arsons, land grab, have been documented by independent sources during the tenure of the interim government. These incidents cannot be brushed aside as mere media exaggerations or dismissed as political violence. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகளை விட மாட்டாங்க. ஆனால் இந்திய அரசே பங்களாதேஷோட இடைக்கால அரசு சார்ந்து பேசியிருக்காங்கன்னா அப்போ ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க மக்களே. இந்த ஹிந்து இனப்படுகொலை அப்படின்னு பல பேர் இப்போ ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பங்களாதேஷில் ஒரு இந்துவை கொண்டாலும் சரி, 100 ஹிந்துவை கொண்டாலும் சரி, ஹிந்து படுகொலை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க, நேபாளத்தில் கூட நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குங்க, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஹிந்து இனப்படுகொலையை நீ நிறுத்து, இல்லைன்னா நிறுத்த வைப்போன்ற மாதிரி பல பேர் முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. উপরে উঠা যাচ্ছে। மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு பின்னதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. ஒரு ஹிந்துவுக்காக நாம் ஒன்றிணைஞ்சே தீரணும் அப்படின்னு பிரபல நடிகைகள், இந்தியாவில் இருக்க உங்களுக்கெல்லாம் பரிட்சமான நிறைய நடிகைகள் இப்போ முழக்கங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.